சுரந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். வார்டனும் எதுவும் சொல்லலையா? என்ன மித்ரா, நீயாச்சும் மகேஷையும் வார்டனையும் ஏத்தி விட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருக்கலாம்ல? ஏய், புரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மகேஷும் வார்டனும் அன்பையும் ஆனந்தியும் திட்டிருந்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அவங்க அமைதியா வெயிட் பண்றதுதான் டிக் டிக் டைம் பாம் மாதிரி. நேரம் ஆக ஆகதான் அதோடைய பவர் அதிகமா இருக்கும், பாதிப்பும் அதிகமா இருக்கும். மகேஷும் வார்டனும் என்ன சொல்ல போறாங்களோன்னு நினைச்சு அவ பயத்துல செத்துருவான். உங்க வேலை விடியறதுக்குள்ள ஆனந்திய பத்தி மொத்த ஹாஸ்டலுக்கும் எது பரப்பணுமோ அதை பரப்பி விடுங்க. நாளைக்கு மொத்த ஹாஸ்டலும் அதிரணும். நீ சொல்லிட்டல்ல, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. உங்க அலங்கோலத்தை பார்த்தாலே தெரியுது என்ன நடந்திருக்குன்னு. அங்க எங்கேயாவது போய் ரூம் போட்டுக்க வேண்டியதானே? கம்பெனில ஏன்டா அசிங்கம் பண்றீங்க? என்ன ஆனந்தி, ஏன் காலையில எழுந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்க? நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி என்ன நடந்துச்சு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போகவே பயமா இருக்குது. எல்லாரும் என்னை பார்க்க போற பார்வையையும் பேசுற பேச்சையும் எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியல. என் தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. நடந்ததுல உன் தப்பு என்ன இருக்கு ஆனந்தி? உன்னை தப்பு சரின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் யாருமே ஒழுங்கு இல்ல. நீ தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. நீ எப்பவும் போல கிளம்பி வேலைக்கு போ, இல்ல எல்லாருமே வந்து துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மகேஷரை பத்தி யோசிச்சு பயப்படுறியா? மகேஷர் மத்தவங்க மாதிரி இல்ல. ஹி இஸ் வெரி ஜென்டில்மேன். அவர் உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. ஆமா ஆனந்தி, மகேஷ் சாருக்கு உன்னை பத்தியும் தெரியும், அன்பு பத்தியும் நல்லாவே தெரியும். அவர் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டார் ஆனந்தி, கவலைப்படாத. டைம் ஆச்சு ஆனந்தி, 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்கல்ல, நீ கிளம்பி போ. அதுக்கு மேல நடக்கிறது நடக்கட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும். எல்லாத்தையும் பகவான் கிருஷ்ணர் கிட்ட விட்டுரு, அவர் உனக்கு துணையா இருப்பாரு.
வரிசையில் நிக்க வைக்கிறீங்க? நைட் எல்லாம் முக்கியமான டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கா. முதல்ல அவளை குளிக்க சொல்லுங்கடி. பாவம், ரொம்ப டயர்டா இருப்பா. ஏய், நிறுத்துங்கடி. என்ன ஆனந்தி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ரச்சனா, நான் சும்மா கேஷுவலாக என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போனேன். அதுக்கே மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஆனால் இவ கம்ப்ளைண்ட்டே வராத மாதிரி சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி நைட்டெல்லாம் ஒருத்தன் கூட ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்கா. அதான் ஆனந்தியோட இன்டெலிஜென்ஸை நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாராட்டிட்டு இருக்கோம். ஹே ரித்திகா, நீ சிட்டி கேர்ள்ரி, உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வராது. அவ பட்டிக்காடு, அதான் பக்காவா பிளான் பண்ணிட்டா. ஏய், ச்சே, அசிங்கம் பிடிச்சவளுங்களா? என்னடி பேசுறீங்க? நடந்ததை வெளியே சொல்ற நாங்க அசிங்கம் பிடிச்சவங்கன்னா எல்லாத்தையும் நடத்திட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி நிக்கிறாளே, இவ அசிங்கம் பிடிச்சவ இல்லையா? ஹேய், இன்னொரு வார்த்தை ஆனந்திய பத்தி தப்பா பேசுன உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. ஏய், என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவாங்கற? ஒரு நைட்டு முழுக்க எவன் கூடயா இருந்துட்டு அவன் ட்ரெஸ்ஸையே போட்டு வந்திருக்கா. அவளை கேள்வி கேட்க துப்பில்ல, எங்களை மிரட்டுறீங்களா? ஹே டயானா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். அன்பை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஆமா 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 ஆமா, எங்களுக்கு என்ன தெரியும்? நைட்டெல்லாம் கூட இருந்திருக்கால, இவளுக்கு தான் தெரியும். ஆனந்தி, அன்பு எப்படி? ஏய், சொல்லிடு.